மேரேஜ் ஆனதும் என்கிட்ட சிக்கினது என் வீட்டுக்காரும் என் மச்சனனும் தான். நாங்கள் 3 பேரும் தான் சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தோம். என்னோட சமையல் தான் முடிஞ்ச வரைக்கும் அத்தை என் கூட இருப்பாங்க. ஏதாவது அவசர வேலை அப்படின்னா அவங்க ஊருக்கு போவாங்க. அந்த கேப்பில் நான் சமைப்பேன். ஹஸ்பண்ட் வாயவே திறக்க மாட்டார். எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாரு. ஆனால் என் மச்சனை ஏதாவது என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் கீரை ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி செஞ்சு கொடுத்தேன். செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேருக்கும் கொடுத்தா ஹஸ்பண்ட் வாயவே திறக்கல, அமைதியாக சாப்பிட்டாங்க. மச்சனை சாப்பிடும் போது என்ன அந்நியாரே ரசம் பச்சை கலரில் இருக்குது, கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் அரைச்சி போட்டிங்களான்னு கேட்டாங்க. இது ரசம் இல்லை கீரைன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிட்டாங்க. அப்போவே தெரிஞ்சிருச்சு, ஓகே ஏதோ சொதப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னங்க பண்ணுறது, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. மிளகாவும் நிறைய போட்ட போல் காரமாகவும் ஆயிடுச்சு. என் மேலேயே தப்பு சொல்லுங்க, என் மேலே தான் கொஞ்சம் தப்பு. யாரை கேட்டாலும் ரசமா 2 நிமிஷத்தில் வச்சிடலாம், இருக்கிறதே செம்ம ஈஸி அதுதான் அப்படின்ட்டு. பட் எனக்கு ரசம் தான் இருக்கிறதுல ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் மிளகு ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம்னு பூந்து கட்டுவோம். தப்பு பண்ணாதானங்க நிறைய கற்றுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தான்.